Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கனில் நிறைய வெரைட்டி இருக்குது. முக்கியமாக இந்த டிக்கா மசாலா எல்லாருடைய ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ இதை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சுவை மாறாமல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சனால சிக்கனோட கலர் மாறி இருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், அதாவது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாரும் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பீஸை மட்டும் அந்த சாறு பிழிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, சுவைக்கேற்ப கொஞ்சம் போல் உப்பு. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா சிக்கனோட எல்லா பகுதியிலையும் படுறது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. இது 30லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட ஊறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை சூடுபடுத்திட்டு, பட்டர் நல்லா உருகினதும் இந்த சிக்கன் பீசஸை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா இதை பொரிய விடணும். அந்த கிரேவிலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக சிக்கன் பொரிய விடணும். நம்ம ஏற்கனவே தயிர் எலுமிச்சம்பழம்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கிரேவி இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கிருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வைக்கும்போது தானாகவே அது நல்லா சுருண்டு வந்துடும். இப்போது எல்லா சிக்கன் பீசஸையும் சேர்த்தாச்சு. இதை 2 பக்கம் திருப்பி விட்டு அந்த தண்ணியில் நல்லா வத்துறது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் பொரிச்செடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு தண்ணியில் நல்லா வத்திடுச்சு. இது இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் இதே போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கலர் சூப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். அடுத்து வேற ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. கூடவே பட்டரும் சேர்த்து சூடுபடுத்துங்க. இது ஆப்ஷனல் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிருச்சு, கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தக்காளி சாறு நம்ம சேர்க்கணும். 2 தக்காளியை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு மீடியம் சைஸான தக்காளியாக இருக்கும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். அந்த வரைக்கும் நம்ம வதக்கணும். இது போல் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல இந்த மசாலா பொருட்களுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதே போல் நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கும் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் கொஞ்சம் கூட இல்லை. இந்த மாதிரி நல்லா சுருளை கிண்டணும். கிண்டினதுக்கு அப்புறமா 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுடைய கிரேவியுடைய கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கிறலாம். தண்ணி கூடவோ குறைவாவோ சேர்த்துக்கிறலாம். இது இப்போது நல்லா கொதிச்சு வரணும். கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
கிரேவி வந்து தண்ணியாக இருக்கணும்னா இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் அரை கப் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் அரை கப் அளவு தயிர் கூட சேர்த்துக்கிறலாம். அப்படி இல்லைன்னா மலாய் கூட சேர்க்கலாம். நம்ம வந்து பால் ஆடை சேர்த்து வைப்போம்ல நெய் எடுக்கிறதுக்காக, அந்த மலாய் கூட நீங்கள் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் சுவையில் அப்படியே சுவை மாறாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய சிக்கன் கிரேவியும் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த டைமில் கமகமன்னு வாசனை வரும். அப்படியே நீங்கள் சுட சுட சாதம், சப்பாத்தி, பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் சுவையில் நம்மளே வீட்டில் சிக்கன் டிக்கா மசாலா சூப்பராக தயார் பண்ணலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபி எவ்வளோ ஈஸியான ரெசிபியாக இருக்குது. டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.